கடற்கரை திருப்புவோம் கேமரா. ஒன்று ரெண்டு போட்டு இல்லை, நூற்றுக்கணக்கான போட்டுகள் இங்கே வந்து இந்தியன் போட் வந்து பிடிபட்டிருக்குது. மழை வந்தாலும் எல்லாரும் ஓடி நம்ம ஓட்டத்தை பாருங்க. இல்லாட்டி பெட்டியூர் வாழை எல்லாமே உடன் மீன் தானே. என்னண்ணே கிட்ட வரும் பாருங்க. பெட்டியூர் அராக்குலா ஃபுல்லாக மீன் தான் பாருங்க. அராக்குலா, சீலா, கொடுவா ஒரு 4 கிலோ வரும் கொடுவா. ரோடறிஞ்ச பிரச்சனையால இந்தியன் ரோடு பிரச்சனையால ஊழல் இல்லாம கிடக்கு. நாங்கள் வந்து கடல் வளத்தை பேணிக்கொண்டுதான் மீனை பிடிக்கிறோம். கடலக்கூடிய கடல் பாறைகள் பவடப்பாறைகள் இல்லாட்டி ஒரிஜினல் பால் சுறா 400 கிடைக்கிறாங்க. அங்க வந்து 1000 1500 ரூபா விற்கிறாங்க. 150 பாருங்க. முறவோடு எல்லாரும் எப்படி சும்மா இருக்கிறீங்களோ நான் நல்லா சும்மா இருக்கிறேன். நீங்களும் வந்து நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வந்து வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இன்றைக்கு ஒரு கடற்கரைக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து மயிலட்டி துறைமுகத்துக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்திருக்கிறோம். மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்திருக்கிறோம். ரைட். இன்றைக்கு வந்து எப்படி மீன்கள் எல்லாம் ஏலம் போகுது, எப்படி இருக்குது, எப்படி மீனவர்கள் மீன்களை வந்து பிடிச்சி ஏலத்தில் போடணும்னு சொல்லி தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அவங்களை காட்ட போகிறேன். ஓகே, எங்களோட வீடியோவுக்கு புதுசாக யாரும் வந்துருக்குன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று சொன்னால் நாங்கள் இப்போ மயிலட்டி கடற்கரைக்கு வந்துட்டோம் பாருங்க உறவுகளே. அங்கால வந்து வீடியோ எடுக்க இல்லாது, அதில் வந்து பாருங்க. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உள்ளுக்கு போவோமே. நான் வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டேன் சொன்னால் அந்த இடங்களை முன்னுக்கு எடுப்போம் அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் அப்படியே வந்துட்டேன் பாருங்க. இதில் ஒரு சுத்தண்டு போடுவோமே. இப்போ மயிலட்டியில் என்னென்னு சொன்னால் எல்லாமே வடிவாக செய்து கொடுத்துருக்கேன் பாருங்க. அணை கருங்கல்லால் என்ன செய்யணும்னு சொன்னால் அணை வந்து கட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் கொண்டு வந்து வள்ளங்களை விட்டுட்டு மீனுகளை என்ன செய்யணும்னு சொன்னால் தெரிஞ்சு கொண்டு இருக்கணும் ஏலத்தில் போடுறதுக்கு பாருங்க. இவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி என்று பாருங்க. சூரியனை வந்து கருமுகில் வந்து மறைக்குது. இனித்தான் என்ன சொன்னால் வியாபாரி மாதிரி வரிவினம் சுவருக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஏற போகிறோமே. ஏறி இருக்கா காட்டுவோம் வியூ எப்படி இருக்கான்னு. அப்பா வாவ், அப்படி இருக்கு பாருங்க உறவுகளே. ரைட். அப்படின்னு சொல்ல கடற்கரையை திருப்புவோம் கேமரா. பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் வங்கட வெளிமலை மாவட்டங்களில் வந்து தங்கி நின்று என்ன செய்யணும்னு சொன்னால் கடலில் மீன் பிடிப்பினா, இந்தியாவில் வந்து கிராமத்தாக்கள், இந்த கிராமத்தில் இருக்கிற ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் படகுகளில் தொழில் செய்யணும் பாருங்க. கூடுதலாக இதை வந்து எதிரே தான் வலிக்கிறீங்க தொழில்களுக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1-2 போட்டு இல்லை, நூற்றுக்கணக்கான போட்டுகள் இங்கே வந்து இந்தியன் போட் வந்து பிடிபட்டிருக்குது. இதெல்லாம் திருப்ப கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் இப்படியே கடலில் இருந்து உக்கும் நிறைய போட்டெல்லாம் பாருங்கள் தண்ணிக்குள்ளே தாண்டுட்டுது. இதெல்லாம் திருப்ப கொடுக்க மாட்டேன். கொடுத்தா திருப்பில் வந்து பிடிச்சி போடுவோம். அதில் வந்து அப்படியே என்ன இருக்குன்னா கரையில் விட்டுருக்கணும் பாருங்க. ரைட். இனித்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கிட்ட போய் மீன் எப்படி என்னென்ன விலைகளுக்கு போகுது, மற்ற தொழில் செய்கிற ஆக்களோட கதைக்க போகிறோம், வியாபாரிகளோட கதைக்க போகிறோம். ஓகே, தொடர்ந்து இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய சொன்னால் கீழே இறங்கி போவோமே. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு கூடு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கூடு தான் பாருங்க. இந்த கூட்டுக்குள்ளே இறைய போட்டு குடிவினா மீன் போட்டுன்னு சொன்னால் இந்த மீன் வரையில அளவுக்கு தான் இந்த கூடு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது பாருங்க. கூடுதலாக இந்த கூடில் வந்து கலவா ஒரு மீன் தான் என்ன சொன்னால் பாடுமா பாருங்க. ஓ, இப்போ மழை வந்துட்டு உறவுகளே. மழை வந்தாலும் எல்லாரும் ஓடினோம் பாருங்க. ஓட்டத்தை பாருங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்துட்டு பாருங்க, இல்லை அடிச்சு போயிடுது மழை பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் கொண்டு வருது பாருங்க. தொழிலை முடிச்சு கொண்டு வரையினேன் பாருங்க கரைக்கு. இதுதான் வந்து வெளியில இருந்து வந்து தொழில் செய்கிறார்கள் படகுகளை நான் கிட்ட கொண்டே காட்டு எலிமெண்டாக காட்டுறேன்.
போட்டெல்லாம் கூட அழகா இருக்குன்னு பாருங்க. எல்லாம் பெரிய தூண்டில் பாருங்க. எந்த பெரிய தூண்டில் ஒன்று பாருங்க உறவுகள். இது வந்து சின்ன தூண்டில். பார்த்தீங்களா, எல்லாம் பெரிய பெரிய போட்டுகள் பாருங்க. எல்லாரும் தொழில் முடிச்சுட்டு வந்து சமைக்கினோம். முழு பேர் சொன்னா நிற்கிறேன் உள்ளுக்கு படுத்துட்டு நம்ம போகிறது. தொழிலாளர் வந்து வேலைகளை வந்து ஒழுங்கு அமைச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க மீன்கள் எடுத்து தட்டில் போட்டு கொண்டிருக்கணும் ஏலத்தில் கூடுறதுக்கு. அங்கால பாருங்க இப்போ படகுகள் கொண்டு கொண்டா வந்துருக்கு. பெரும்பாலான படகுகள் வந்துட்டு இப்போ 1-2 படகுகள்லாம் என்ன சொன்னால் வந்துருக்கு பாருங்க. மணநெய் டீசலும் இங்கே கரையில் எடுத்துக்கொள்ளலாம். மேலட்டி கடற்கரையில் இது பாருங்க. அன்னையாக்கள் மீன் கொண்டு போயினோம் பாருங்க. மீன் கொண்டு போயினோம். இந்த அண்ணன் தான் இப்போ தொழிலுக்கு போய் வந்தவர் பாருங்க. கேட்குறான் என்ன ரைட். இப்போ பாருங்க எல்லாரும் தங்களுடைய தட்டுகளை போட்டு மீன்கள் போட்டுருக்கேன் பாருங்க. வியாபாரம் துவங்கிட்டது. நேரம் மாற்றி போடுறதுக்கு எல்லாம் கூரை ஒழிக்கிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பாருங்க பெரிய பூவாலி மீன், வாழை மீன், பாறை, சீலா எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லை சூடை. அண்ணா சூடை என்ன விலை போகுது? சூடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 250 ரூபா போகுது. இந்த கொஞ்சம் மீன்கள் வந்திருக்கு பாருங்க. பெரிய வாழை ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வாழை. 1 கிலோ வரும் என்னையா? 1 கிலோ பாத்தீங்களா ஒரு பெரிய ஒரு வாழை. மயிலட்டி வந்து சுறா வாழைக்கெல்லாம் ஒரு ஃபேமஸான இடம் என்னையா? பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய வாழை. நீங்க என்ன சொல்லணும் வாங்கலாம் பாருங்க. இந்தாங்க 500 வரணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உடன் மீனோட என்ன சொன்னா வாங்கலாம் பாருங்க. எல்லாமே உடன் மீன் தானே என்னண்ணே? எல்லாமே உடன் மீன் தான் பாருங்க. 2-3 மீன் வந்து 1 கிலோ நிற்கும். அவ்வளோதுக்கு பெரிய மீன். என்ன விலை போதும் இந்தியா நிலப்படி? 800 ரூபா போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ மீன் வந்து 800 ரூபா போகுது. 800 ரூபா. இன்னும் கூரையில் என்னண்ணே கூரை வியாபாரிகளை பொறுத்து விலைகள் வந்து மாறுபடும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அராக்குலான் இருக்கு. பெரிய அராக்குலாக்கள் இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அராக்குலா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு அராக்குலா. இது எத்தனை வரும்? 4 கிலோ 5 கிலோ கிட்ட வரும் பாருங்க. பெரிய ஒரு அராக்குலா. இது வந்து உடன் அராக்குலா. இது வந்து பாருங்க பெரிய அராக்குலா. வந்தா வாங்கலாம். இங்க அரைக்குழா என்ன போவாங்க? கிலோ 1200 ரூபா போகுது அரைக்குழா. பெருசு வந்து 1500, சின்னன் வந்து 1200 ரூபா போகுது. இதில் வந்து ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா வியாபாரத்தில் ஈடுபடணும். மற்ற வியாபாரம் செய்யணும். மற்றது உடனே இஞ்சிய மீன்களை என்ன செய்யணும்னு சொன்னா வட்டி தருவினோம் பாருங்க. கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் குடி வருது பாருங்க. சீலா பாருங்க பெரிய சீலா. பாருங்க கூட ஃபுல்லா மீன் தான் பாருங்க. பாருங்க எத்தனை கிலோ நிக்குது? 55 கிலோ. 55 கூடைக்கு வந்து 4 கிலோ கழிச்சு 51 கிலோ பாருங்க. இங்க வந்து வியாபாரிகள் வந்து முருக்கங்காயும் விற்கணும் பாருங்க. அந்த ஊர் முருக்கங்க மீன்
எல்லாமே சின்ன வைக்கிறேன். இங்கே வரும் அண்ணன் எடுத்து போடுறேன். பெரிய பாரு வேற இன்றைக்கு வந்து வியாபாரிகள் குறைவு. ஏன்னு சொன்னா இப்ப விரத நாட்கள் கந்த சட்டி விரதம் நடக்கிறதால வியாபாரிகள் வந்து குறைவு. அதனாலதான் மீன் நல்ல மலிவா போகுது. இது ஒரு பெரிய உலா மீன். இந்த மீன் வந்து ஒரு மீன் 1 கிலோ வரும். உலா மீன் என்ன விலையா போகுது? உலா மீன் என்ன விலை போகுது? பெரிய மீன் 1000 ரூபாய். பெரிய மீன் 1000 ரூபாய். இது வந்து அதல் என்ன அதல் மீன்கள் வேற இது வேறங்க. என்ன மீன் இது வந்து காரல் காரல் சொதி வச்சு சாப்பிட வந்து நல்லா இருக்கும். காரல் என்ன விலை என்ன? கேரல் இல்ல பொதுவா என்ன விலை போகுது? கேரல் வந்து கிலோ 200 ரூபா போகுது. வரும் ராணுவத்தினரும் இங்க வந்து மீன்களை வாங்கினேன். பாருங்க ராணுவத்தினரும் இங்க வந்து மீன்களை வாங்கி கொண்டிருக்கேன். தொகையா மீன்கள் தேவைப்படும் தானே இங்க வந்தா கொஞ்சம் மலிவா வாங்கினேன். வியாபாரிகளே இல்லை பாருங்க. அதெல்லாம் மீன் இவ்வளவு மலிவா போகுது பாருங்க. ஒரு மேக்சிமம் ஒரு 10 பேர் அப்படித்தான் நிக்கிறேன் பாருங்க. சரியான வியாபாரிகள் குறைவு. அதால வந்து மீன்கள் மலிவா போகுது பாருங்க. விரதம் தானே அவையம் எடுத்துக்கொண்டே வந்து விற்கிறது கொஞ்சம் சிரமம். அதால வந்து சில பேர் என்ன சொல்லுன்னா தொழிலே வர மாட்டோம் பாருங்க. உலா மீனும் பாரு ஒரு கூடையில் அள்ளி போடினேன் பாருங்க. உலா மீன் என்ன விலை போச்சு அண்ணே? என்ன விலை போச்சு? 650. அது இவ்வளவு சரியான மலிவு. ஆனா விரத நாளுடைய தான் இவ்வளவு மலிவா இருக்கு. மற்றும் இவ்வளவு விலை தான். வியாபாரிகள் வந்து அடிபட்டு தான் வந்து மீன்கள் எடுத்துட்டு போயிடும் பாருங்க. அதே வந்து கொண்டே நீ விற்கணுமல்லோ. பல தொழிலாளிகளும் வந்து சும்மா போய் கடலுக்குள்ள மீனை பிடிச்சிட்டு வரையில எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டத்தின் மத்தியில எவ்வளவு பாடுபட்டு தான் அந்த மீன்களை என்ன செய்யணுச்சுன்னா பிடிச்சு கொண்டு வரையணும் பாருங்க. இது கொடுவா என்னன்னு மாசா வணக்கம். நீங்க சொன்னா அரக்குலா சீலா கொடுவா பாருங்க. பெரிய கொடுவா இருக்கு பாருங்க. அண்ணன் வேலையை தெரிஞ்சோன்னு இருக்காரு பாருங்க. சிக்கடிச்ச வேலையில தெரிஞ்சோன்னு இருக்கீங்க பாருங்க. மீன் வாங்க தான் வந்து நிற்கிறேன் பாருங்க. வேலையில பாருங்க தெரிஞ்சுட்டு இருக்கேன் பாருங்க. திருப்ப தொழில் செய்யறதுக்காக வேலையில என்ன சொன்னா ஒழுங்குபடி என்ன ஆடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 கிலோ வரும் கொடுவா. கொடுவா என்ன விலை போதும்ண்ணே? கொடுவா வந்து இந்திய நிலப்படி வந்து 1000 ரூபா கிலோ பாருங்க. மறுபடியில் வந்தா வாங்கலாம். நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் பாருங்க. கிட்ட காட்டணும் பாத்தீங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதல் மீன். இந்த மீன் வந்து நல்ல சுவையா இருக்கும். கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. நல்ல சுவையா இருக்கும். கும்பலா என்ன விலை போதானே? கும்பலா வந்து 450 ரூபா போகுது. ஐயா வந்து மீன் வெட்டுறாரு பாருங்க. அப்படியே 5000 ரூபாய் பாருங்க. அப்படியா 5000 5 கிலோ. அது அண்ணன் எத்தனை கிலோ? 5 கிலோ 5 கிலோ வருமே. 4.5 கிலோ 5000 பெரிய மலிவு. வணக்கம் அண்ணே. வணக்கம். எப்படி இந்த மீன்கள் பட்டுது உங்களுக்கு? ஓமண்ணா இன்றைக்கு கொஞ்சம் விளமீன் பட்டு கிடாது. விளமீன் பட்டு 25 ரூபா விளமீன். வளமையா அப்படி படுறதோ? வளமையா இல்ல, இப்ப கொஞ்ச நாளா படம் இல்ல. கொஞ்சம் பட்டு கிடாது. கொஞ்சம் சந்தோஷம்.
எப்படி என்ன நீங்க போற எங்களுக்கு நாங்க மைட்டி இப்ப இருக்கிறது மைட்டி காவூர்ல இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க வேலைப்படுத்தினாங்க அங்க குசுமந்தூரை சேர்ந்தாங்க. குசுமந்தூரை படுத்தினாங்க மாதங்கள் தாண்டி பொன்னால வெளிக்கு நீரை போட்டு கூடுதல் வெள்ள நீர் எடுத்த குறைஞ்சதுன்னா இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க உள்ள போய் மீன் பிடிக்கிறீங்க? பொன்னால வெளிக்கு நீரை போனா 18 கிலோமீட்டர் வரும். 18 கிலோமீட்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் 18 கிலோமீட்டர். எங்க 9.9 நோம்பலா சிலோட வச்சோம்னா மனத்தி அளத்துக்கு 9 கிலோமீட்டர் போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் பெறுது. வருமானம் இன்றைக்கு தான் கொஞ்சம் பட்டு கிடக்கு. மீன்களும் இல்ல வந்த நாள் இல்ல வந்த நாள் என்ன காசு வராது. மீன் இல்லாத என்ன காசு வராது. அது வந்து இந்திய ராணுவத்தின் இது என்ன இந்திய இழுவம் அடிப்படாது. எங்களுக்கு வந்து இதை வீரால சரியான பிரச்சனை. அப்படியே என்னன்னு சொன்னா இழுவம் அடிப்படாது வந்து எங்கட கடல் வளத்தை வந்து அடியோட சுரண்டி கொண்டு போகும். அதனால வந்து மீன்பாடு எங்களுக்கு உயர ஓடி மீன் பிடிக்கலாம் கிடக்கு. என்ன பிரச்சனை? இழுவம் அடிப்படாது பிரச்சனையால திடல் சொல்லி இங்க இருந்து எங்கட இடத்துல இருந்து 2 மணி அலோட்டம் 9.9 கார்னர் போட்டு 2 மணி அலோட்டம் திடலுக்கு போறோம். அங்க போய் அதுக்கு வெளியால போனா மீன்பாடு கிடைக்கும். ஆனா இந்த இழுவமழி பிரச்சனை ரோலர் பிரச்சனையால இந்தியன் ரோலர் பிரச்சனையால கூட இல்லாம கிடைக்கும். இது வந்து எங்கட கடற்படையினர் வந்து அதுக்கு ஒரு கடற்படையினர் நடவடிக்கை அடிக்கணும் தான் வீரியம் காணாது. அப்படியே எடுக்கிற வேகம் காணாது. இப்ப கொஞ்சம் முதல் கொஞ்சம் கூட இப்ப கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு இருக்குதுன்றாலும் காணாது. விலையில வந்து விலைய வெட்டுறான் வந்து விழுவாமணி படம் நிலத்தடி மீனாய் மணிக்களோட தலையில ஏன்பட்டி கொண்டு போறான். அவன் பகுதியில் மீன் மீன் வந்து அங்கெல்லாம் அழிச்சு போட்டு கடல் வளத்தை ரோலர் மடிய போட்டு கடல் வளம் அழிச்ச உடனே மீன் தங்காது. அப்ப மீன் தங்கான்னு இங்க பேர் வளங்கள் நல்ல துணைப்புகள் இருக்குது. அப்ப இங்கதான் மீன் வளம் எங்கட கடல் வளம் இருக்கு. நாங்கள் வந்து கடல் வளத்தை பேணிக்கொண்டுதான் மீனை பிடிக்கிறோம். நாங்கள் வெள்ளுவமடி படகுகளும் பாய்க்க இங்கேயே எதிர்த்து போராட்டங்கள்லாம் செய்தினாங்க. வெள்ளுவமடி படகுகள் இங்க பாய்க்கிறதுக்கு எதிராக நாங்க போராட்டம் செய்தினாங்க. ஏன்னு சொன்னா எங்க கடல் வளம் உங்களுக்கு முக்கியம். மீன் வந்து நிலைச்சு நிக்கக்கூடிய இடம் இருந்தா தான் மீன் வளரும். மீன் வந்து வளரக்கூடிய கடல் பாறைகள் பவளப்பாறைகள் இல்லாட்டி கடல் தாவரங்கள் அங்க கடலுக்கு அடியில போனா காடு மேரிச்சா நாங்க கடலுக்கு காட்டுக்கு எப்படி விலங்குகள் இருக்கும் அதே மாதிரி கடலுக்கு சின்ன மீன் அனுபவம் என்ன உங்களோட கதையில தெரியுது. உங்களோட அனுபவம் சின்ன தொழிலாளி என்று சொல்லி உங்களோட கதையிலேயே கட் பண்ணக்கூடிய நாங்க சின்னல இருந்து கடத்தொழில் செய்யறோம். நீங்க தொழில் செய்றீங்க இங்க மயிலிட்டி விட்டதுல இருந்து 2018 இருந்து இங்க வந்து தொழில் செய்யறோம். இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 42 வயசு. அண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு அனுபவசாலியா என்ன செய்யணும்னு சொன்னா தொழில இருக்கிற அந்த பிரச்சனைகளை என்ன செய்யணும் வேற ஏதாவது பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க? வேற பிரச்சனை வெளியூர்ல கொஞ்சம் கூடத்தான். சந்தையான மழை டைம்ல வந்து என்ன மாதிரி கூட இதுகள் மழை வழியா இப்ப என்ன விரத நாளா ஜனம் கொஞ்சம் மாறது குறைவு. இல்ல மழை பெய்யும் மூடல் ஒன்றும் இல்லத்தான் மேல கொட்டில் ஒன்றும் இல்லையா கொஞ்சம் கிடைச்சல அது கொஞ்சம் மூலம் தேவைப்படுது. காலங்களில் என்ன செய்யும் மற்றது எங்களுக்கு ஒரு வசதி இந்த பெட்டி தான் இருந்தது. காவர் இதாதான் தந்தவியல் பெட்டியை போட்டு கொண்டு தந்திருக்கணும். இந்த பெட்டி தந்தபடியா உதவியா இருக்கு. மீன்கள் வந்து நல்ல முறையில விற்க பேர் வைக்க கழுவி போட்டு போட்டோம்னா நாளைக்கு கொண்டு வந்து நிமித்தி போட்டு விற்கலாம். கட்டி தொழில் செய்யலாம். ஒன்றரை இடி வருது காத்து கடலுக்கு நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வேற பார்த்து இந்த படகு இடி வர்றதால பக்கத்து போட்காரோட வந்து பிரச்சனை. ஜனாதிபதியும் வந்து பார்த்துட்டு போனேன். பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிற சொல்லி இந்த தோண்ட போறோம் திருப்பி தோண்டி நான் செய்ய போறோம் சொல்லி போட்டு போனேன். ஒரு நாளைக்கும் காணேன் இருக்கா. இப்ப நாடு என்ன செய்யறது வளப்படுத்தி கொண்டு வர என்ன செய்வேன். ஓகே என்ன காய்ச்சல் சந்தோஷம் பாத்தீங்கன்னு சொன்னா திருப்ப போறதுக்கு அண்ணன் என்ன செய்யணும் வேலையை திருப்ப வர்றதுக்கு என்ன செய்யணும் நாளைக்கு. ரைட் வணக்கம் அண்ணே. வணக்கம். நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ? ஆமா. எப்படி உங்களோட தொழில்? இன்னைக்கு ஒரு 30,000 மொத்தம் 30,000 மீன் கிடைச்சது. பழமையா அப்படி கிடைக்கும்? பழமையா இது மீன் வந்து 60,000 விற்கலாம். 60,000 விற்கலாம். விலை குறைவு. தரக்குழா ஃபுல்லா கூட தானே என்ன விரதங்கள் அப்படியானுடைய விலை குறைவு. விரதங்களுடைய மீன் விலை ஒரு 1500 விற்கிற மீன் இன்னைக்கு 800 மீன் விலங்குல கிலோ 1500 விற்கிற மீன் இன்னைக்கு வந்து 800 மீன் 800 மீன். அதுல 1000 விற்கிற மீன் 400 மீன். பாத்தீங்கன்னா சரியான மலிவா தான் மீன் போகுது. சரியான உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. உங்களோட என்ன விலை? எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்.
கூடுதலான இந்த மீனெல்லாம் எவ்வளவு தொலைவில் வந்து படுது ஆழ்கடெல்லாம் படும் அப்படி இப்போ வந்து கரைக்கடலாம் படுது இப்போ வந்து ஒரு 10 லிட்டர் எண்ணெய் வருது அந்த எங்களுக்கு ஒரு நாளைக்கு செலவு வந்து இல்லாம பார்த்தால் 35,000 தொழில்னா ஒரு நாளைக்கு ஒரு 10,000 செலவு வரும். 10,000 செலவு வரும். நீங்க தனியா செய்றீங்களா இல்லாட்டி இல்ல நாங்கள் வராங்க 2-3 பேர் சேர்ந்து என்ன சொன்னா செய்யறீங்க? ஏதாச்சும் சவால் ஒரு முதலாளியில போட்டு இப்போ அதுல இப்போ 30,000 10,000 செலவு வள்ளி 20,000 மிச்சம் வந்தால் அவரு 10,000 எங்களுக்கு 5,000 ஏதாவது சவால்கள் தொழில் ஏதாவது பிரச்சனை சவால் பிரச்சனை கணக்கு பிரச்சனை காசு அதோட ரோலர் அப்படின்னு இந்தியா ரோலருக்கு ரோலர் $2,000 இருக்கு வேற இல்லாம அதுக்கு ஒரு கணக்கு பிரச்சனை அதில் நாங்கள் வேகமாக செயல்படுவோம் வேகமாக பட்டி இட்டு போவோம் வேலை என்னதுதான் வேலைகளை பட்டி போட்டு போயிடும் அதெல்லாம் மடி இழுத்து வரைக்கும் பட்டும் அவ்வளவு பார்க்க மாட்டான் பயத்துல தமிழாக்கெல்லாம் ஒண்ணு இல்ல பார்க்க மாட்டான் பயத்துல வரானே ஓட்டிங்கன்னு அவன் மாடி போட்டா மாட்டிக்கணும் போடுவோம். அது ஒரு ஒரு தொழிலழிஞ்சு எவ்வளவு பாதிக்கப்படும் அங்க ஒரு மலை ஓட்டினாலே இது வரைக்கும் அது வந்து நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிய பிடிச்சு விட்டுருக்கு பிடிச்சு கொண்டாடுறாங்க அவனும் பாறேன் இல்ல இப்ப ஒரு தொழில் வெட்டப்படுதுன்னு சொன்னா அதுக்கு இதை நஷ்டம் எடுத்து தர மாட்டோம் அரசாங்கம். தொழிலுக்கு சாதாரணமா எத்தனை மணி போவீங்க நீங்க? நான் 3 மணி இப்படி அப்புறம் 3 மணி போவீங்க 4-5 வந்துடும் இன்றைக்கு வந்துடுவீங்க. இப்ப அதிகமா மீன் பட்டான்னு என்ன செய்வீங்க? ஏற்றுமதி செய்வீங்களோ? இப்ப விலை குறைவு மற்றபடி விலை குறைவு கூலர் ஏற்றுவாங்க. கூலர் பெரிய அரைக்குள்ள எல்லாம் அது ஏற்றுமதியான 1,500 போறது ஏற்றுமதி இன்னைக்கு 1000 தான் கொடுத்துருக்கோம். 1000 தான் கொடுத்துருக்கீங்க. விலை கொஞ்சம் குறைவான பண்ண எவ்வளவு காலமா தொழில் செய்றீங்க? நான் 7 வருஷம் 7 வருஷமா தொழில் செய்றீங்க. மற்ற வேற ஏதாவது பிரச்சனைகள் இங்க உங்களுக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை? ரோலர் பிரச்சனை எல்லாருமே ரோலர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. மற்ற பிரச்சனை இல்லை விலை வீழ்ச்சியால் கொஞ்சம் எல்லா இடம் இந்தியாண்டுல பொதுவா எல்லா இடங்களிலும் விலை வீழ்ச்சி சரியான ஒரு சரியான முறை இல்லாத விலை வீழ்ச்சி. சரி என்ன காய்ச்சல சந்தோஷம். பால்சுரா ரெண்டு 150 கிடக்கு. மயிலட்டி சுறாண்டாலே ஒரு தனி விருப்பம் எல்லாருக்கும். பாருங்க ஒரிஜினல் பால்சுரா அம்மா கொண்டு போறா பாப்போமே. பாருங்க அம்மா மில இருந்து மீன் பட்டி கொடுக்குறாவ. இப்ப சுறால என்ன விலை போகுதுங்கோ? பாத்தீங்கன்னு சொன்னா சைஸை பொறுத்து விலைகள் போகுது. என்னம்மா நாங்கள் இப்ப அம்மாவோட கேட்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி அம்மா தொழில்கள் எப்படி போகும் கூட? தொழில் வலிப்பா படுறதே குறைவு. காத்து கடலுக்கு படுறதும் இந்த ஜடி விழா குறைச்சு எடுத்துக்கோ. விழா குறைச்சு எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு விழா மீன்கள் பட்டது 2-3 நாளா மீன் இல்லாம ஜனம் தெரிஞ்சு கொஞ்சம் மீன்கள் பட்டு மீன் கொஞ்சம் பட்டது. மீன் விழா குறைவு. இங்க 300-400-500 கிடைக்கிறாங்க. அங்க கொண்டு 1000-1500 விற்கிறாங்க. விக்கலாத வியாபாரி வந்து எடுக்குது. ஆனா கொண்டே அங்க விற்கிறாங்க. ஒரு பால் சுறா அம்மா என்ன சொல்லலாம் விட்டுறா. இது 250 பாருங்க. மயிலட்டியில வந்து சுறா கொஞ்சம் ஃபேமஸ். என்ன சுறா வாழையும் வாழை மயிலட்டி வாழை சுறா மற்ற பூவாளி எல்லாமே மயிலட்டியில ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கடல் உணவு காரணம். எல்லாம் உடன் மீன். உடன் மீன். இது இப்படி எவ்வளவு ஐயா இந்த சுறா வாங்கினீங்க? இந்த காலே எவ்வளவு இப்படி பண்ணீங்க? 1,700 வேண்டா 3,400 அங்கால 4,000 ரூபாய். 4,000 ரூபாய் பாருங்க. சுறா அப்படியே 4,000 ரூபாய் அம்மாவோட. இங்க வந்த நாள் பிள்ளைக்கு மட்டும் எவ்வளவு காலம் நீங்க 2016? உங்களோட சொந்த இடம் இதுதானோ? சொந்த இடம் மயிலிட்டு தான். 35 வருஷம் இடம் இருந்துட்டு மீனுக்கு குட்டியும் இருக்கு. சுறா குட்டி கிடக்கு பாருங்க. வயிற்றுக்குள்ள வந்து நிறைய குட்டியும் இருக்கு பாருங்க. இதுவும் நல்ல மீனம்மா. இதுதான் பத்தியாக்காரரு சரக்கதனைக்காரருக்கு. அந்த கிடைச்சாக்கள் குழந்தை சாவத்தியப்பட்டாக்கள் வயிற்று நோக்காரருக்கு தான் தேடி வருது. ஒரு நல்ல ஒரு பால் ஊட்டி தானே பாருங்க. வயிற்று நோக்கு இதே இது இவ்வளவுமே 1000-1500 ரூபா போகும். அங்க அண்ணா சுறாக்காரனே கூப்பிடுறேன். 1000-1500 ரூபா போகும் சொன்னா சந்தையில. ஒரு கிலோ கணக்கு உங்களுக்கு? 1 கிலோக்கு 100 ரூபா. 1 கிலோக்கு 100 ரூபா. சுறா வெட்டுறதுக்கும் அப்படிதான். சுறாக்கு 150 ரூபா கிலோ. இந்த தோல் இருக்க கஷ்டம். தோல் எல்லாம் முடிச்சு படி அம்மா விட்டுறா பாருங்க. அதால கிலோக்கு 150 ரூபா பாருங்க. பாத்தீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வர்ற மீன்களை என்ன செய்யணும்னு சொன்னால் கூலருக்கு ஏற்றினோம் பாருங்க. கூலர் வந்துருக்குங்கால இது வந்து கிளிமீன். இது வந்து கூலர். இது கூலருக்கு ஏற்றுறீங்க? என்ன கூலருக்கு ஏற்றுறீங்களா? இது வந்து
கூலருக்கு ஏற்றின பாருங்க. இது வந்து எங்கே போகுது அந்த மீன்? கொழும்பு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்பு போகுது. அரக்குழம்பு பாருங்க. உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் தொழிலாளிகள் வந்து எவ்வளோ ஒரு சிரமத்தின் மத்தியில தான் என்ன சொன்னா தொழிலை வந்து செய்யணும். எவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா வந்தால் என்ன சொன்னா மீனை பிடிச்சோண்டு வரையில வேறு என்ன இன்றைய மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தை வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு யாராவது புதுசாக வந்துடும் சொன்னால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. ஓகே உறவுகளே, பாய்.